Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த பொது புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது வட்டாட்சியர் ராஜரத்னத்தின் ஓட்டுநர் மற்றும் 2 கிராம நிர்வாக அலுவலர்களிடமிருந்து ரொக்க பணமாக 42,770 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வட்டாட்சியரின் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் கணக்கில் ஜிபே மூலம் 1,16,500 ரூபாய் பெறப்பட்டது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. தொடர்ச்சியான 4 மணி நேர சோதனை முடிவில் ஜிபே மூலம் 36,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் விசாரணை நடத்தினர். அப்போது பட்டா வாரிசு சான்றிதழ் முறையாக வழங்கப்படுகிறதா அல்லது அதில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா எனவும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் கேட்டறிந்தனர். இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இது வழக்கமாக மேற்கொள்ளப்படும் திடீர் ஆய்வுகளில் ஒன்று என்றும் குறிப்பிட்ட புகார் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனை அல்ல எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இவ்வாறு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தொடர் சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது திடீர் மின்தடை ஏற்பட்டது. இது இயற்கையாக ஏற்பட்டதா அல்லது ஆவணங்களை வெளியேற்றுவதற்காக செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. மேலும் 43,000 ரூபாய் ரொக்கம் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 6,000 ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.